பெண்கள் வாழ்வியலுக்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. இந்த வளர்ந்து வர சமூகத்துல ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிட்டு வரும். ஆனா இந்த சூழ்நிலையிலும் கூட பெண்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நகரங்கள் அதுவும் இந்தியால இருக்கு அப்படிங்கறது ஒரு சர்வே மூலமா வெளியே வந்திருக்கு. இந்த சர்வேல பெண்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பொருளாதார தனிச்சையான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயம், அதே போல அந்த மாநில அரசு பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எடுக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையா வச்சு பெண்களுக்கு வாழ்வியலுக்கு உகந்த நகரங்கள் எது எது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்டியலை பார்க்கலாம். முதலாவதா 10 லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களின் பட்டியலை பார்க்கிறோம். அதுல பார்த்தோம்னா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னை முதலிடத்தில் இருக்குது. ரொம்பவே சேஃப்டியான ஒரு நகரம் இது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பெரும்பாலும் தென் மாநிலங்களே இதுல பெரும்பான்மை வகிக்கிறது அப்படிங்கறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சென்னைக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா புனே, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, அதற்கு அடுத்தபடியா அகமதாபாத், விசாகப்பட்டினம், கொல்கத்தா, கோவை, மதுரை, இந்த 10 நகரங்களும் முதலிடத்துல இருக்கிறது. இதுல பார்த்தோம்னா 3 நகரங்கள் தமிழ்நாட்டு நகரங்களே வந்திருக்கிறது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். இந்த பட்டியல கூட பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் தான் முன்னிலை வகிக்கிறது, பெரும்பான்மையாக இருக்கிறது. இதுலயும் தென் மாநிலங்களே பெரும்பான்மை வகிக்கிறது அப்படிங்கறதையும் அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாங்க. திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், புதுச்சேரி, சிம்லா, மங்களூரு, திருவனந்தபுரம், பெலகாவி, இந்த நகரங்கள் தான் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல பெண்களுக்கு உகந்த வாழ்வியல் இடமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத மற்றும் அவங்களுடைய பொருளாதார நிலை ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அப்படின்னு பல விஷயங்களை பார்த்து சொன்னோம் அப்படின்னா இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி 13வது இடத்துல இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வியலுக்கு உகந்த நகரம் அல்ல அப்படின்றது இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல லக்னோ, பாட்னா, கவுஹாத்தி, ராஞ்சி, இந்த நகரங்களும் கூட பெண்களுடைய வாழ்வியலுக்கு உகந்த நகரமாக இல்ல அப்படிங்கறத அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாங்க.